ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு 2016ஆம் ஆண்டுடைய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் காஷ்மோரா திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஒரு ஷார்ட் ரிவ்யூ. இந்த திரைப்படம், இந்த டைட்டிலே இந்த திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக்கிச்சு. ஒன்று, இந்த திரைப்படத்தினுடைய டைட்டில் தான் இந்த திரைப்படத்தின் மீதான மிகப்பெரிய அட்ராக்ஷனை ஏற்படுத்துச்சு. ஒன்று. ரெண்டாவது, இது என்னுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் கார்த்தி மொட்டை அடிச்சுட்டு வர மாதிரி ஒரு போஸ்டரை பார்த்தோமே, இது வேறு லெவல் படம்டா, இது எப்போ ஒரு படம் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிச்சு. இந்த எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் நிவர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னு ஷார்ட் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நிவர்த்தி பண்ணியிருக்கு. லார்ட் ஆஃப் த ரிங்ஸு, ஃபேண்டசி மூவிஸ் இதெல்லாம் நீங்கள் ரசிச்சிருந்தீங்கன்னா காஷ்மோரா நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படங்களில் ரசிக்கலை, இந்த மாதிரி ஃபேண்டசிலாம் உங்களுக்கு பிடிக்காது, எனக்கு ஒரு கமர்ஷியலாக ஒரு குத்துப்பாட்டு, ஒரு அருவாளோட வீச்சலோட ஓடணும், காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். என்னை பொறுத்தவரையிலையும் தமிழில் ஒரு ஃபேண்டசியான ஒரு டார்க் ஃபேண்டசி மூவி பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்றது தான் ஜாக்கி சினிமாஸுடைய பரிந்துரை. ஓகே, இது ஷார்ட் ரிவ்யூ. இப்போ நம்ம விரிவான ரிவ்யூக்கு போக போகிறோம். ஸோ அதனால் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு திரும்ப இந்த விமர்சனத்தை ஒப்பிட்டு பார்த்துக்காங்க. ரைட். காஷ்மோரா திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கார்த்தி, அவருடைய அப்பா விவேக், அவங்க அம்மா, அவங்க பாட்டி, அவங்க தங்கச்சி எல்லாருமே ஒரு ஃப்ராடு குரூப். சாமியார் வேலை பார்த்து குறி சொல்கிறேன், அதை சொல்கிறேன், இதை சொல்கிறேன்ட்டு ஊரே ஏமாற்றிக்கிட்டு இருக்க ஒரு குரூப்பு. இந்த ஒரு குரூப்பை ஒரு முன்ஜென்மத்து பேய் ஒன்று கடத்திடுது. அது ஏன் கடத்துது, எதுக்கு கடத்துது, இதுக்கிட்ட மாட்டிக்கிட்ட இந்த குரூப் வெளியே வந்துச்சா வரலையா, இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதிகிட்ட வேறு இவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க, அவன் வேறு தெரிஞ்சிட்டு இருக்கான், இவங்க கிட்டேருந்துலாம் இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதா இந்த காஷ்மோரா திரைப்படத்தினுடைய கதை. கார்த்தி, காஷ்மோரா அண்ட் ராஜ்நாயக் அப்படின்ற 2 கேரக்டரை மிக அழகாக அவர் பண்ணிடுறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அவர் ஒரு வில்லனாக அதை அழகாக, மிக அழகாக ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு தடிப்பாக பேசுகிறது, சிரிக்கிறது, நக்கல் விடுறது, அதெல்லாம் மிக அழகாக காட்சி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த போர்ஷனில் ரிப்பன் கட்டிக்கிட்டு பேய் ஓட்டுறவரா, குறி சொல்கிறவரா, என்னென்ன பிராடுத்தனம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 ரோலையுமே கார்த்தி சிறப்பாக செய்திருக்கிறார். அதுவும் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த ராஜ்நாயக் பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர், அந்த கேரக்டரைசேஷன் இருக்குது பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. படத்துடைய மிகப்பெரிய மாஸ்ன்றது அந்த கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். அதன் பிறகு நயன்தாரா கொஞ்சம் இழைச்சிட்டாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் அந்த கெத்து இருக்கு இல்லையா, கால் மேலே கால் போட்டு அந்த பாவோட விசிறி விட்டு உக்காடுற அந்த ஸ்டைல், வெள்ளை ட்ரெஸ்ஸில் திரும்ப வாளோடு நிற்கிறப்ப தேட்டரில் எழுதுகிற கைத்தட்டல் நயனுக்கான அந்த கிரேஸை பறைசாட்டுதுன்னே சொல்லுவேன். அதே போல் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க சண்டை போட்டிருக்கிற அந்த சீன்ஸு, ஜோதா அக்பர்லாம் சில இதெல்லாம் ஞாபகப்படுத்தலாம் கூட ரசிக்க வைக்குதுன்னே சொல்ல முடியும். ஸோ நயன்தாரா டான்ஸ்லேயும் சரி, அதன் பிறகு வால்வீச்சுலேயும் சரி, அந்த ப்ரைடான நடையிலையும் சரி, ஸ்டைலாக உட்காடுறதுலையும் சரி, அந்த ப்ரைடு எல்லாமே உடம்புல ரத்த அணுக்கள்லாம் நிரம்பி இருக்கிற மாதிரி அவங்க மிக அழகாக நடிச்சிருக்காங்க. ஸ்ரீதிவ்யா மிக சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு பெரிய ரோல்லாம் கிடையாது, இருந்தாலும் கீராத்தனமான பொண்ணாக இல்லாமல் காமிச்சதே பெரிய விஷயந்தான் இந்த திரைப்படத்தில். ஸோ ஸ்ரீதிவ்யா அவங்களுடைய ரோலை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து விவேக் காமெடி போர்ஷனில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் எப்படி எல்லா படத்துலையும் சமூக கருத்துக்களை சொல்லுவார். அதே மாதிரி இதில் எப்படிலாம் நீங்கள் ஏமாறக்கூடாதுன்றது கேட்டவரான ஒரு ஃப்ராடுத்தனமான விஷயம் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறாரு. ஸோ நிறைய ஸ்பாய்லர்ஸ் வரும், அதனால் படம் பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்கன்றதை நான் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது இந்த திரைப்படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்துடலாம். இந்த காஷ்மோரா திரைப்படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய டோன். இந்த டார்க் ஃபேண்டசி டோன் தமிழ் சினிமாவுக்கு புதிது. இப்படி ஒரு டோனை, இப்படி ஒரு கதையை எடுத்த இயக்குனர் கோகுலுக்கு நம்மளுடைய பூங்கொத்துக்களை முதலில் கொடுப்போம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகச்சிறந்த தமிழ் காமெடி படங்கள் ஒரு பட்டியலிட்டேன்னா அதில் 10ல் ஒரு படமாக நிச்சயமாக இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்தை கண்டிப்பாக சொல்லுவேன். அது ஒரு அற்புதமான என்ன சொல்கிறது, ஒரு கவலையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காமெடி படைப்பு. அதை விட பசுபதி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்ப விஜய் சேதுபதி பாட்டு கட்டின டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறதுல இருக்கட்டும், அந்த விப்பின் கீழே போட்டு உதச்சிட்டே யார் சொல்லியும் கேட்க வேண்டாம், எங்கேயோ ஊர் பேர்
தெரியாது ஒரு அக்கா ஜன்னல் வழியாக ஓடிடு தம்பின்னு சொன்னப்பையும் வந்து நின்னியாடா அப்படின்னு போட்டு உதைக்கிறதா இருக்கட்டும். இது மாதிரி பட்டம் நெடுகிலும் சான்ஸே இல்லாத ஒரு படம். அவர்கிட்ட வந்து அந்த ஜேர்னலில் இன்னொரு படம் வரும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பட் இந்த திரைப்படத்தில் இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை அதில் ஒரு பேக்ட்ராப்பில் வந்து இப்படி ஒரு சரித்திர பின்னணியான ஒரு விஷயத்தை பண்ணி அதில் பேய் அதில் மூட நம்பிக்கையான விஷயங்கள்லாம் வந்து பகடி பண்ணி எடுத்த வகையில் கோகுலுக்கும் சரி இந்த டோனும் சரி நிச்சயமாக இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா தமிழில் ஃபேண்டசி மூவிஸை வந்து ரசிக்கிற அளவுக்கு எடுக்கிறதுல வந்து சொதப்பிடுவாங்க நிறைய இடத்துல. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அப்படி சொன்ன நிறைய இயக்குநர்கள் வந்து வருத்தப்படுவாங்க. உதாரணத்துக்கு இதில் என்ன இருக்குது, 1000ல் ஒருவன் எல்லாரும் கொண்டாடுவாங்க. எனக்கு அந்த படம் வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. ஒன்று இந்த திரைப்படத்திற்கான மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் இன்ன வகையான படம் அப்படின்றத போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு இவங்க தவறிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க அந்த 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 ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை மட்டுமே வந்து பலமாக நினச்சிக்கிட்டு பண்ணுறப்ப போய் உட்கார ஆடியன்ஸுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய அயற்சியை தான் கொடுக்கும். அந்த படத்தில் இருக்கிற சில காமெடிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது டோன் இதை தான் நாங்கள் இந்த டோனை தான் நாங்கள் எடுத்திருக்கோம், இந்த டோன்லேயும் இந்த படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடணும். அதேமாதிரி சோஷியல் மீடியாவில் இந்த படத்தை பற்றி மிகப்பெரிய பேச்சோ எதுவுமே இல்லை. அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மைனஸான்னு நினைக்கிறேன். ஏன்னா போய் உட்கார்றப்ப நம்மளுக்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதன் பிறகு அந்த கார்த்தி வந்து அந்த அரசியல்வாதி வீட்டுக்கு போயிட்டு வந்து எதில் வந்து செய்வனை வச்சுருக்கான்றப்ப பண்ணுற அந்த விஷயங்கள்லேருந்து படம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பித்து படம் முடிகிற ஒரே மஜாவாக போகுது. அதுவும் அந்த 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 வீட்டுக்குள்ளார போனதுக்கப்புறம் நடக்கிற அந்த கூத்துகள் சரி, அதில் பண்ணுற சேட்டைகளும் சரி, அதன் பிறகு அந்த ராஜ்நாயக் கேரக்டர் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர்கிட்ட வந்து இவர் வந்து சும்மா கதவு வந்து திறந்துருக்கேன்னு போய் பார்க்க சாத்திட்டு வரதுக்காக போனன்ட்டு வந்து வழிகிறதாகட்டும் நிறைய இடங்களில் வந்து ரசிக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய மைனஸில் நிச்சயமாக அந்த முதல் 15 நிமிடம் இருக்கு இல்லையா, அந்த முதல் 15 நிமிடம் வந்து என்ன மாதிரி ஜானர் இது போக போகுது அப்படின்றது வந்து, ஏன்னா நம்ம டார்க் ஃபேண்டசி டார்க் மூவிஸ்லாம் நம்ம வந்து ரொம்ப கம்மி பார்த்ததெல்லாம். ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்ற ஒரு குழப்பம் ஒரு அந்த 10-15 நிமிஷத்துக்கு இருக்குது. அதன் பிறகு டாப் கியரில் படம் வந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. இதுதான் வந்து இந்த திரைப்படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்கிறேன் நான். இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் சரித்திரகால பின்னணியாக இருக்கட்டும், இப்போதைக்கு அந்த அவர் கார்த்தி போகிற அந்த கார் அதுக்கு போகிறப்ப ஒரு மியூசிக்கு இதெல்லாம் அந்த பேக்ட்ராப் மியூசிக்லாம் வந்து ரொம்ப நல்லா ரசிக்கும்படியாகவே இருந்ததுன்னு சொல்ல முடியும். பட்டு ஒரே மாதிரி டைப்பில் வந்து அவர் வந்து சுற்றிட்டு இருக்காரோ அப்படின்ற ஒரு ஃபீலையும் சில விஷயங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வருது. அடுத்தது வந்து சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ். மிக முக்கியமாக அந்த சரித்திரகால அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளார இன்டோரில் இருக்கிற லைட்டிங் பேர்டன்ஸ் அது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பழமை கெடாத அளவுக்கு வந்து லைட்டிங்கு ரொம்ப நல்லா அற்புதமாக அந்த விஷயத்தை வந்து ஓம் பிரகாஷ் வந்து பண்ணியிருக்கிறார். இந்த திரைப்படத்துடைய எடிட்டர் சபு ஜோசப் எனக்கு பேக்ட்ராப் அதை பின்னாடி இருக்கிற போர்ஷன்ஸ் நிறைய பேயெல்லாம் சுற்றிட்டு இருக்கிற அந்த போர்ஷன்லாம் கொஞ்சம் கத்திரி வைத்திருக்கலாம் அப்படின்றது. ஏன்னா படம் வந்து ரொம்ப லென்த்து, 2 மணி நேரம் மேலே, 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கிட்ட போகுது படம். ஸோ அதில் கொஞ்சம் கத்திரி வச்சுருக்கலாம். பட் இந்த பின்னணி செட்ஸ் இருக்கு இல்லையா, செட்டு அந்த மாதிரி விஷயங்கள், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் பூங்கத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி வரைகலை, கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸு, விஎஃப்எக்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப, அதாவது உறுத்தல் இல்லாத அளவுக்கு இந்த திரைப்படத்தை வந்து மிக அழகாக செதுக்கியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக இந்த திரைப்படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம அந்த படத்தில் போய் பொருந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஜேர்னரில் வந்து படம் பார்க்கல, அதனால் நம்மளுக்கு வந்து அவங்க எளிமையாக வந்து இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்த்துருந்தாங்க. ஏன்னா புலிப்படம் வந்து ஒரு ஃபேண்டசி மூவின்னு போயிருந்தால் அந்த படம் ரசிக்கிருந்துருப்பான். இவங்க பாகுபலி மாதிரி வந்து பேசிட்டு திடீர்னு அதில் வந்து ஆமை இதெல்லாம் வந்து பேசுது, எச்சு துப்புது அப்படின்றப்ப அது வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாமல் போயிடுது. ஸோ அது மாதிரி இந்த படம் நான் என்ன ஜேர்னர் எடுத்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டா போய் உட்கார ரசிகன் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து தன்னை வந்து மாற்றிக்குவான். ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு சரித்திரகால படம் அப்படின்னு நான் நினச்சேன். அதன் பிறகு என்ன சொன்னாங்க, இல்லைங்க அந்த படத்தில் வந்து ஒரு 30-40 நிமிஷம் தான் வந்து அந்த சரித்திர பின்னணி வரும், மற்றதெல்லாம் வந்து படமே ஜாலியான படம் அப்படின்னாங்க. சரி போய் உட்காந்தாச்சு, ஒரு 10 நிமிஷம் ஓடி போச்சு, 15 நிமிஷம் ஓடி போச்சு, எப்படா அந்த ஜாலி வரும். ஏன்னா கூகுள் மீது மிகுந்த எதிர்பார்ப்பேன், ஜாலி எப்படா வரும்னா வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ரசிச்சுன்னு வச்சுக்கோ, வயிறு குழுங்க சிரிச்சு கண்ணில் வந்து வெள்ளைப்பூலாம் பூத்து கிரெடினஸ், ஏன்னா காலைல சாப்பிடாம போய்டும், கிரெடினஸே வர்ற அளவுக்கான சிரிப்புலாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரேன். பட் என்னென்ன ஜேனரில் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்றத நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவங்க அந்த இடத்துல பொறுத்துனா தான் அடுத்த கட்ட ரசனையை நோக்கி நம்ம செல்ல முடியும். எனிவே இப்படியான ஒரு ஜேர்னரில் நடிக்க ஒத்துழைத்த கார்த்திக்கும் சரி, இந்த படத்தை எடுத்த கோகுலுக்கும் சரி, இந்த டார்க் ஃபேண்டசி
மூவி எடுத்த கோகுலுக்கு நம்மளுடைய ஜாக்கி சினிமா சார்பாக ஸ்பெஷல் பூங்கொத்தை கார்த்திக்கும் கோகுலுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. இந்த திரைப்படத்தை அவசியம் ஒரு முறை வந்து ஃபேண்டசி மூவிலாம் பார்த்து ரசிகர் ஒரு முறை அவசியம் இந்த திரைப்படத்தை கண்டுகளிக்காமல் என்பது ஜாக்கி சினிமாஸுடைய பரிந்துரை. வேறு என்ன, தீபாவளி வந்து ரொம்ப சேஃப்டியாக குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. வேறு என்ன, இது போன்று வேறொரு திரைப்பட வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். இந்த இனிய தீபாவளியை மிக சிறப்பாக பாதுகாப்போடும் மகிழ்வோடும் கொண்டாட ஜாக்கி சினிமா சார்பாக உங்களை வாழ்த்துகின்றேன். வேறு என்ன, வேறொரு வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.